கனவை நனவாக்கலாம் அப்படின்ற புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பகுதியை நற்பழக்கத்தை நானிலம் போற்றும். என்றென்றும் மகிழ்ச்சி. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை போல நல்ல பழக்க வழக்கமுடையவர்களுக்கு நாடெங்கும் வரவேற்பு இருக்கும். அவர் போற்றப்பட்டு புகழப்படுவார். மதிப்பும் மரியாதையும் ஆலையிட்டு மகிழும். கற்றவர்களும் கைத்தட்டி கரம் கொடுப்பார்கள். உற்றவர்களும் மற்றவர்களும் உருவாகி கொள்வர். நல்லவர்களை பார்ப்பதும் என்று நன்று என்று நம்புவார்கள். அப்படிப்பட்டவர்களோடு உரையாடி உள்ளம் மகிழும் விரும்புவர். நல்லவரோடு பேசுவதும் இணைந்திருப்பதும் நன்று என்பதால் நல்லவரை எல்லோரும் ஏற்றுக்கொள்வர். என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ அதுவே சிறந்தவை. நல்லவர்கள் கெட்டதை எண்ண மாட்டார்கள். தப்பு செய்ய அஞ்சுவர். அடக்கமுடையவர்களாகவும் அன்பு நிறைந்தவர்களாகவும் பொதுவாக இருப்பார்கள். நல்லது செய்து அள்ளி கொடுக்காவிட்டாலும் கெட்டது செய்து துரோகம் ஏற்று துன்பக்கடையில் தள்ள மாட்டார்கள். வாழ்வில் வல்லவர்களை விட நல்லவர்களை அனைவரும் ஆதரிப்பர். நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருப்பதை எல்லோரும் விரும்புவர். அறிவும் அன்பும். அன்புடையவராக இருந்தால் மட்டும் போதாது, அறிவுடையராகவும் இருத்தல் அவசியம். அப்பொழுதுதான் அறிவை பயன்படுத்தி உரிய நேரத்தில் உதவிகள் செய்து உய்ய முடியும். வெறும் அறிவு இருந்து அன்பு இல்லையேல் எந்தவித பயனும் இல்லை. அன்பு இருந்து அறிவு இல்லாவிட்டால் ஆபத்து தான். அறிவும் அன்பும் வினையாக கைகோர்த்து பவனி வந்தால் அவனையே வெல்லலாம். அறிவுதான் மனிதனை விடுதலை செய்யும். அன்பான வார்த்தைகள் அடியை காட்டிலும் பலம் வாய்ந்தவை என்று கூறுகிறார் மாக்சிம் கார்கி. மனநிறைவு. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை கண்ணும் கருத்தோடும் செய்யும் போது மற்றவர்களின் பாராட்டுதலோடு நமக்கு மனநிறைவு கிடைக்கும். காலையில் முதலில் வெளியில் செல்லும் போது ஒரு முறை அன்னை தந்தை காலையில் வீழ்ந்து ஆசீர்வாதம் வாங்கி செல்வது, குருவுக்கும் பெரியவர்களுக்கும் மரியாதை செய்வது, எல்லோரிடத்திலும் அன்பாக சிரித்து பேசுவது, இன்முகத்துடன் எல்லோரிடத்திலும் கலகலப்பாக பழகுவது போன்ற செயல்களை யாவரும் விரும்புவர். நல்லன பேசுதல். நல்ல வார்த்தைகளை கேட்பதிலேயே மனிதன் நம்முடையவனாக இருக்கின்றான். நல்ல வார்த்தைகள் கேட்பதிலேயே மனிதன் நாட்டமுடையவனாக இருக்கின்றான். எனவே ஒருவரை புன்னகையுடன் புகழ்ந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் பேசட்டும் என்று எதிர்பார்ப்பார். கோபக்காரர்கள் கூட அதனை மறந்து அன்பு காட்ட மாறிவிடுவார். நல்ல வார்த்தைகளை கேட்கும்போது பகைவர்கள் கூட மனம் திறந்த வாய்ப்புண்டு. பாசம் நிறைந்த வார்த்தைகளால் பாசத்தையும் நேசத்தையும் அவ்வளவு எளிதாக வீசி எறிந்து விட முடியாது. பல ஆண்டுகளாக பிரிந்தவர்களை கூட பாசம் இணைந்துள்ளது என்பது வரலாறு கண்ட உண்மை. உன்னை ஒரு முறை கடைசியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த உயிர் உடலோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு முறை வந்து விட்டு போ என்று உருக்கமாக விளம்பரங்களை கூட பல சந்தர்ப்பங்களில் பத்திரிகைகளில் பார்க்கின்றோம். அல்லனா பேசாதிருத்தல். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அதுபோல் பாசம் காட்டுவது போல் பாசாங்கு காட்டுபவர்களின் வேஷம் ஒரு நாள் கலைந்துவிடும். நல்லவர்கள் நடுப்பவர்களின் நிலையும் அப்படியே. நல்லனா பேசாவிட்டாலும் அல்லனா பேசாதிருத்தல் வேண்டும். தேவையற்றன பேசி வாயாடி என்று பெயர் எடுத்தல் கூடாது. அளவுக்கு அதிகமான பேசி அதிக பிரசங்கி என்ற பெயரையும் எடுத்தல் கூடாது. அதிகம் பேசினால் ஆயுள் குறையும் என்று ஆய்வறிக்கை எச்சரிக்கை விடுகின்றது. நல்லன பேசுவதும் அல்லனா தவிர்ப்பதும் அளவுடன் பேசுவதும் ஆனந்தம் அளிக்கும். வம்பு பேசுதல். பிறரை பற்றி பொல்லாங்கு கூறுவது, வேண்டாத கதை காட்டுவதும், அவதூறாக அபாண்டமாக பை சுமத்துவதும் பாவச் செயலாகும். கண்ணகியின் கற்பையை கரைப்படுத்தியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றாலும் அற்ப சந்தோஷம் சொற்ப நொடியில் ஐந்து போகும். துஷ்டரை கண்டால் தூரமாக போய்விடுவதே மேல். அவர்களை அணுகி வம்பு சண்டைகளை வலிய வாங்காதிருத்தல் நல்லது. நல்லதல்லாததை எல்லோரும் நலன் கருதி வளர்ந்து விடுதலே நல்லது. கம்பு பேசுவதை விட கடுமையான செயல். தீயினால் சுட்டப்புண் ஆறிடும், வாயினால் சுட்டப்புண் ஆறாது. மாறாக நெஞ்சில் நிறைந்த வடுவாக மாறிவிடும். தொட்டில் பழக்கம். கொஞ்சி விளையாடும் குழந்தை பருவத்திலேயே நல்ல பழக்க வழக்கங்களை மழலைகளின் மனதில் பதிய வைக்க வேண்டியது பெற்றவர்களின், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தின் தலையாய கடமையாகும். 5 வளையாதது 50 வளையுமா என்ற வினா தோற்கடிக்கப்பட்டுள்ளது. சூழ்நிலையின் காரணமாக சோம்பேறிகளாக கடந்தவர்கள் நாளடைவில் நல்லவர்களாக வல்லவர்களாக வகை சூடியதை காண்கின்றோம். என்றாலும் சின்னஞ்சிறுவர்களாக இருக்கும் போதே கேட்கின்ற நற்செய்திகள், மேற்கொள்ளும் நல்ல பழக்க வழக்கங்கள் பசுமரத்தில் பதிந்த ஆணிகளாக நன்கு பதிந்து விடுகிறது. அதனால் தப்புகள் செய்யாத செப்பனிட்ட வாய்வு அவர்களுக்கு அமையுமாறு வளர்க்க வேண்டும் என்று என்கின்றோம்.
வெவ்வேறு விஷயங்கள் மனித மனதை ஆட்சி செய்யாத அரிய பருவத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்க்க வழிவகை செய்வது பிற்கால வாழ்விற்கு உதவி செய்யும். பெருமிதமான வாழ்வில் வளம் வரலாம். அதனால்தான் இளமையில் கல் என்பதை வலியுறுத்தினார்கள் பெரியோர்கள். சின்னஞ்சிறு வயதில் பழகும் பழக்கம் வழக்கங்கள் உயிர் மூச்சுள்ளவை தொடரும் என்பதை சுட்டத்தான் தொட்டில் பழக்கம். சின்னஞ்சிறு வயதில் பழகும் பழக்க வழக்கங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை தொடரும் என்பதை சுட்டத்தான் தொட்டில் பழக்கம் என்ற பழமொழியை பிஞ்சு நெஞ்சில் பதிய வைக்கின்றார்கள். தொழில்நுட்ப மாற்றங்களாலும் அறிவியல் வளர்ச்சியினாலும் ஆரம்பகால அறியாமையால் வளர்ந்த பழக்க வழக்கங்களில் இருந்து மனிதன் மாறுபட முடியும் என்றாலும் வருமுன் காப்போம் என்ற முன்னெச்சரிக்கை முனைப்புடன் செயல்படுவது விவேகம் நிறைந்ததாக இருக்குமென்றோம். அதைவிட நன்று. நல்லதை பேசுவது நற்செயல்களை செய்வதும் நன்று. ஆனால் அதை விட நல்லது என்ன எதுவென்றால் கெட்டதை பேசாது இருப்பதும் கெட்ட செயலை செய்யாது இருப்பதும். நல்லன எண்ணுவதும் அல்லன விடுவதும் கொள்வன கொள்வதும் தள்ளுவன தள்ளுவது சிறியன சிந்திய வாழ்க்கை சிறப்பு என்பதை நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும். ஆண்டோர்கள் அவசொற்களை உச்சரிக்க மாட்டார்கள், சுப சொற்களை சுவாசிப்பார்கள். அதனால்தான் அவர்கள் உயர்ந்தவர்கள் ஆனார்கள். நமது இன்ப துன்பங்களினால் ஏற்படும் உணர்வுகள் அதிர்வுகள் மற்றவர்களையும் பாதிக்கின்றது என்பதனால் முடிந்தவரை மற்றவர்கள் மனது புண்படாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்வது நமது கடமை. நமது ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றான் ஒருவன். அதனை மனிதன் அடிக்கடி மறந்து விடுகிறான். அப்போதுதான் ஏமாற்றுவதும் ஏனைய கெட்டதும் பெருகிவிடுகின்றது. கெட்டது 5 விடும், கெட்டது கொடியது என்பது எல்லோருக்கும் தெரிந்துதான் என்றாலும் இன்றும் அது தொடர்கனை செய்கிறது. மருந்து கடைக்கு சென்று விசாரித்து பாருங்கள். நஞ்சு விற்பனை நாள் கூடிக்கொண்டே இருப்பதை அறிவார்கள். முடிந்தவரை உதவி. இந்த உலகத்தையே திருத்தவே முடியாது என்று முடிவெடுப்பதை விட முடிந்தவரை நாம் நல்லவர்களாக இருப்போம் என்று முடிவெடுப்பதே நல்லது. ஏனென்றால் எவராலும் முடியாது என்று கைவிடுவதை விட முடிவதை செய்து முகத்தில் மலர்ச்சியை காண்பது சிறப்பு. நம்மை நாடி வருபவர்களுக்கு முடிந்தவரை நல்லது செய்வோம். ஒன்றுமே முடியாதது போல் நல்ல வார்த்தைகளால் வழிகாட்டுவோம். இதமான வார்த்தைகள் இதயத்திற்கு இதமளிக்கும். ஆறுதலான வார்த்தைகளுக்கு தேர்தல் தரும் வலிமை இருக்கின்றது. நமக்கு நாமே பிறருக்கு நல்லது செய்வதன் மூலம் நமக்கு நாமே உதவி செய்து கொள்கின்றோம். மனித உறவுகள் மிகவும் மென்மையானவை மட்டுமல்ல, வாழ்விற்கு மிக மிக அவசியமானவை. அதனால் பக்குவமாக கையாள வேண்டும். சிக்கலாகிவிட்டால் சிரமப்படுவதில் சீர்படுத்த இயலாது. ஒரு முறை நழுவி விட்டால் மீண்டும் சீராக வாய்ப்பே இல்லை. இல்லாமல் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நமது எண்ண அதிர்வுகள் பிறரை பாதிப்பதால் பிறருக்கு செய்யும் உதவி கூட நமக்கு நாமே செய்யும் உதவியாகவே அமைகிறது. நாம் நல்லது செய்யும் போது நல்லவர்கள் பாராட்டுகின்றனர், உதவிகள் பெற்றவர்கள் நன்றி செல்கின்றனர். அதனை கேட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது மகிழ்ச்சிக்காக பிறருக்கு உதவி செய்கின்றோம் என்பதுதானே உண்மை. எனவே நாம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் பிறரும் நன்றாக வாழ வேண்டும். அதாவது பிற நலத்தில் நாம் நலம் மறைந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. வழிகாட்டுதல், வழிபடுதல். குழந்தைகளுக்கு நல்வழி காட்டுவதில் பெற்றோர்களின் பங்கு முதலிடம் பெறுகின்றது. அன்னை தந்தையர்களின் செயல்பாடுகளை குழந்தைகள் மிகவும் உன்னித்து கவனித்து வருகின்றனர். அவை நல்ல செயல்களாக இருந்தாலும் அல்லாத செயல்களாக இருந்தாலும் அவற்றை குழந்தைகள் எளிதில் கடைபிடித்து வருகின்றனர். எனவே வழிகாட்டுபவர்களாக இருக்கும் பெற்றோர்களே குழந்தைகளின் முதல் ஆசிரியர்களாகவும் இருக்கின்றனர். தங்களது குழந்தைகளை ஜீரோவாக ஆவதும் பெற்றோர்கள் கையில் தான் இருக்கிறது. ஒரு முறை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நண்பர் சுந்தரராஜன் அவர்களின் வீட்டிற்கு எனது நண்பர்கள் 3 சென்றிருந்தேன். கடமையின் நிமித்தமாக நண்பர் திரு சுந்தரராஜன் வெளியில் சென்றிருந்தார். அவரது மனைவி திருமதி ஜி சுந்தரியும் அவரது மகள்களான கிருத்திகா மற்றும் ஹரித்ரா ஆகிய இருவரும் அன்புடன் எங்களை வரவேற்றார்கள். வீட்டில் உள்ள மேஜை நாற்காலிகள் மிக நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டிருந்தன. அதே சமயத்தில் அனைவரும் கவனிக்கும்படியான கண்கவர் ஓவியங்கள், பளிச்சிடும் பாத்திரங்கள், இப்படி வீடு
லட்சுமிகரமாக பொருத்தியதாக இருந்தது. எங்களது வருகையை கணவருக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்த திருமதி சுந்தரி சமீபத்தில் வீட்டில் நடைபெற்ற சுபகார நேர்பட புத்தகத்தை எங்களிடம் கொடுத்துவிட்டு எங்களை உபசரிக்கும் பணிகளில் ஈடுபட்டார். காலை சிற்றுண்டியை பரிமாறுவதையும் எங்களை உபசரிப்பதையும் அங்கு அந்த பச்சில குழந்தைகள் பார்த்து கொண்டே இருந்தனர். திருமதி சுந்தரி ஆசிரியராக பணியாற்றுகின்றார். ஒரு நிமிடம் கூட நிற்காமல் பம்பரமாக சுழன்று பராமரிக்கொண்டு அவர்கள் சமீபத்தில் கலந்து கொண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருந்ததை சொன்னார்கள். பண்பும் பக்குவமும் அவர்களது உபசரிப்பிலும் உன்னத ஈடுபாட்டிலும் உற்சாகமாக விருந்தளிப்பதிலும் உணர முடிந்தது. விருந்தினரை உபசரிப்பது மிக சிறந்த தெய்வீகம் நிறைந்த கலை. அவரின் உயர் பண்புகளை கொண்டு வியந்து போனோம். பிள்ளைகளும் அவ்வப்போது சிற்றுண்டி பரிமாறுதலில் ஈடுபட்டனர். அதற்குள் நண்பர் சுந்தரராஜனும் வந்துவிட்டார். வகை வகையான சிற்றுண்டி சுவையாக இருந்தது. அதனை பாராட்டினேன். எங்களது வருகையை அறிந்து பக்கத்து வீட்டில் வாழும் நண்பர் தேனப்பனும் அவரது மனைவி திருமதி பார்வதியும் வந்திருந்தனர். அவரது பெற்றோர்கள், உறவினர், நட்பினர் ஆகியோரையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி மனித உறவுகள் அன்பு என்னும் சங்கிலில் கட்டிப்பட்டிருப்பதை நினைவுபடுத்துகிறார். மனித உறவுகளுக்கு எப்படி மதிப்பளிப்பது, விருந்தினர்களை எப்படி உபசரிப்பது என்பதையெல்லாம் கவனித்த குழந்தைகள் சில சமயங்களில் அவர்களாகவே சில வேலைகளில் முழு மனதுடன் ஈடுபட்டு ஓடியாடி உதவி செய்ய முற்பட்டதை எங்களால் உணர முடிந்தது. இறுதியாக விடை பெறும்போது தங்கள் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணையும் அழைத்து வந்து எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திருந்தார் திருமதி சுந்தரி. திருமதி சசிகலா ஒரு வேலைக்காரி என ஒதுக்கி விடாமல் சுவையான சிற்றுண்டியை தயாரித்தவர் இவர்தான் என்று இன்னொருவரை பெருமனதுடன் பாராட்டும் திருமதி சுந்தரி அவர்களின் மனித பண்பு எல்லா பெண்களுக்கும் வருவதில்லை. இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புடையர் வீட்டில் காலை உணவை சாப்பிட வைத்த இறைவனின் பரிசாக நினைத்து கொண்டேன். இந்த உயர்ந்த மனித பண்புகள் அவர்களின் குழந்தைகளிடமும் பற்றி கொள்ளும் என்பதில் வியப்பேதும் இல்லை. அன்பு ஒன்றே அனைவரையும் இணைக்கும். யார் எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசினாலும் சரி, எந்த மதம் இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் எல்லோரும் அன்பால் பிணைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால் அன்பு என்னும் ஒரே நூலில் கோக்கப்பட்ட மனிதர்கள். மனிதன் பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை மனிதன் சந்திக்கின்றான். குறிப்பாக வேலையின்மை, அமைதியின்மை, வீடு இல்லாத கவலை, வியாபாரத்தில் நஷ்டம், இவைகள் எல்லாம் மனிதனின் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியவராக உள்ளன. இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு ஆண்டவனிடம் கையேந்துவதே. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதே இல்லை. பிரச்சனைகளை மனதில் வைத்துக் கொண்டு உடலையும் மனதையும் வருத்தி கொள்வதை விட படைத்தவனிடம் விட்டுவிடுவதுதான் சரியானது. நாம் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் இறைவன் அருள் இல்லாவிட்டால் எந்த முன்னேற்றமும் இருக்காது. அன்புதான் இறை வணக்கத்தின் அஸ்திவாரம். இறைவனை பற்றி உணர்ந்தவர்களுக்கு ஜாதி மதம் என்ற பிரிவினை கிடையாது. மனதை விசாலமாக வைத்துக் கொண்டு ஆணவம், பொறாமை, பேராசை போன்றவர்களுக்கு இடமளிக்காது பழகிக் கொள்ள வேண்டும். மனதில் அமைதி ஏற்பட இறையர்களுக்காக போராட வேண்டும். அன்பு, பரஸ்பரம், நம்பிக்கை, தியாகம் ஆகிய இவைகளை தேடி பெறுவதே வெற்றி. இந்த வெற்றிதான் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். மனதில் நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டு அமைதியுடன் ஆனந்தத்துடனும் வாழ்வோம்.